அம்மா அப்பா. என்னங்க இது சின்ன பிள்ளையாட்டமா கீழே விழுந்துட்டீங்களே? ஆமா, அங்க தட்டி விட்டு இங்க எப்படி வந்து விழுந்த? எங்க தட்டி விட்டுச்சு? டாக்டர் அம்மா டான்ஸ் ஆடினாங்களே. டாக்டர்மா டான்ஸ் ஆடினாங்களா? என்னங்க இது? அதை ஏன் கேக்குற? அவங்க மட்டுமா ஆடினாங்க, கூட நானும் சேர்ந்து ஆடினேன். கமலும் சிலுக்கு என்ன ஆடினாங்க, நாங்க 2 பேரும் தூள் கிளப்பிட்டோம். நீங்க தூள் கலப்பல, இப்ப நான் உங்களை தூள் கலப்ப பாரு. என்ன பையச்சலு? மிஸ்டர் செல்வம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இத வந்துடுறேன். ஓகே. டாக்டர், மீட் மிஸ்டர் செல்வன், டாக்டர் தேவராஜ். ஹலோ சார். நைஸ் டு மீட் யூ. மிஸ்டர் செல்வன், இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னார். I see. கிஷோர் பார்வை இல்லாதவராச்சே. என்ன பார்வை இல்லாதவரா? பிறவியிலேயே அந்த மாதிரி ஆனவர் அல்ல, ஒரு ஆக்சிடென்ட்னால அந்த மாதிரி ஆயிடுச்சு. பார்வையற்றவர் மட்டுமல்ல, அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டும் கூட. இன்னும் கொஞ்ச நாளைக்கு யாரும் அவர்கிட்ட குடும்ப விஷயங்களை பத்தி பேசாம இருந்தா நல்லது. அதனாலதான் அவர்கிட்ட பேச யாரையுமே அனுமதிக்கிறது இல்ல. தப்பா நினைக்காது. பட் ஒன் திங், நீங்க அவரை தூரமா இருந்து பாக்குறதுல எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்லை. வாட் யூ திங்க்? எஸ் டாக்டர், அந்த ஜென்டில்மேனை நான் தூரத்துல இருந்தே பார்க்கிறேன். வெரி குட், கம் ஆன். அருமையான பாட்டு. என் மாதிரி பாவப்பட்ட ஜென்மங்களுக்காகவே பாடியிருக்காரு. மிஸ்டர் செல்வன், அதோ கையில டிரான்ஸ்போர்ட்டோட நடந்து வந்துட்டு இருக்காரு, அவர்தான் மிஸ்டர் கிஷோர். எங்க அம்மாவோட சந்தோஷத்தை பறிச்சான் பாவி. தெய்வம் இவன் கண்ணையே பறிச்சிடுச்சு. இவனுக்கு ஒரு நல்ல தண்டனை தான். மிஸ்டர் செல்வம், கிஷோர் உங்க குடும்பத்தை பிரிச்சதுனால்தான் ஆண்டவன் அவரோட கண்ணை பறிச்சாரு, அவரோட அமைதியை பறிச்சாரு, அவரோட நல்ல மனைவியும் ஒரு நாள் தற்கொலை செய்து கொள்ள வச்சாரு, அவருடைய ஒரே மகனையும் சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓட வச்சாரு. ஆச்சரியமா இருக்கு. அந்த அயோக்கியனோட குடும்ப விஷயங்களை கூட இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? எப்படி? அப்பாவோட விஷயங்களை பத்தி மகனுக்கு தெரியாதா என்ன? What do you mean? என்ன சொல்றீங்க? ஆமா மிஸ்டர் செல்வன், கிஷோர் எங்க அப்பா தான். உங்க குடும்பம் பிரிஞ்சதுக்கு காரணம் அவர்தான். அவர் செஞ்ச குத்தத்துக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். யோ கரெக்ட். அப்பம் பட்ட கடனை மகன் தான் தீக்கணும்னு சொல்லுவாங்க. மிஸ்டர் ஜேன், இனிமே என் தங்கச்சியை மறந்துருங்க. எங்க குடும்பத்தை கெடுத்த ஒரு அயோக்கியனோட மகனை எங்க வீட்டு மருமகனா நான் ஏத்துக்க தயாரா இல்ல. மிஸ்டர் செல்வன், ஐ எம் சாரி. குட் பை. எஸ் சார், எஸ். நான் காலையில வரேன். ஓகே டாக்டர், மிஸ்டர் கிஷோரை காணோம். என்ன தேடி பார்த்துட்டேன். வாட் யூ மீன்? அவரால் எங்க போக முடியும், அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல? கமான். நானே கடைக்கு போய் எனக்கு மட்டும் இல்ல டாக்டருக்கு சேர்த்து சிகரெட் வாங்கிட்டு வரேன். அப்ப தெரியும் இந்த குருடனுடைய திறமை. ஏம்பா, பராசக்தி பாட்டை கேடுகளே போய் பரணம் போலான்னு முடிவு பண்ணிட்டியா? முடிஞ்ச பேரு கதுவான் பாத்துக்கோப்பா. சரிதான்ப்பா. யோ அறிகட்ட முண்டான், உனக்குலாம் ரேடியோ கேடா? பாத்து போயா. சரிதான். ஏன் சார் பார்த்து வரக்கூடாது?
உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா? கண்ணு முன்னாடி இருந்தான்னா பின்னாடி இருந்தான்னா எல்லாம் ஒண்ணுதான். அடே, உங்களுக்கு கண் பார்வை கிடையாதா? ஐ எம் சோ சாரி. இந்தாங்க கண்ணாடி, இந்தாங்க ஸ்டிக். மெதுவா இந்தாங்க ரேடியோ. மெதுவா வாங்க, மெதுவா வாங்க, மெதுவா மெதுவா மெதுவா. இந்த பெஞ்சில் உட்காருங்க. ஏன் சார், உங்களுக்கு அடி பலமா பட்டுடுச்சா? அப்படி ஒண்ணு இல்லைங்க. உங்களை எங்கேயோ பார்த்து. ஆமா, நீங்க கிஷோர் தானே? நீங்க கிஷோர், நான் தான் ஓல்டு ஃப்ரெண்ட் ராஜசேகர். ராஜா கிஷோர், ராஜா கிஷோர், ராஜா கிஷோர். ஆமா, உனக்கு எப்படா கண்ணு போச்சு? எப்பல இருந்து இப்படி இருக்க? எப்ப போச்சு எப்படி போச்சுன்னு கேட்கறத விட ஏன் போச்சுன்னு கேளு. தாயா பார்க்க வேண்டிய பொண்ணுகளையும் தங்கையா பழக வேண்டிய பொண்ணுகளையும் தாரமா நினைச்சேன், தாறுமாறா நடந்துகிட்டேன். எல்லாத்துக்கும் மேலா ஒரு பத்தினி பெண்ணோட வாழ்க்கையில குறுக்கிட்ட. அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா கடவுளை கண்களையே போய்கிட்டாரு. கிஷோர், என்னடா சொல்ற? புரியும்படியா சொல்லு. ராஜா, உத்தமையான உன் மனைவி மேல நான் தான் வேணும்னு அபாண்டமான பழி சுமத்துறேன். அன்னைக்கு உன் வீட்டுல ஆறுயிர் நண்பன் உன் மனைவி கிட்ட என்ன அறிமுகம் செஞ்சு வச்சேன். ஆனா நானும் என் மனைவியையே தற்கொலை செய்து கொள்ள வச்ச ஒரு அயோக்கிய. உன் குழந்தைகளையும் அறிமுகம் செஞ்சு வச்சேன். நானும் இப்ப என்ன காப்பாத்துற என் மகனையே சின்ன வயசுல வீட்டை விட்டு ஓட வச்ச ஒரு கொடூரமானவன். நீயும் மனைவியும் கலங்கமில்லாத மனசோட எனக்கு பெரிய உபச்சாரமும் பண்ணீங்க. ஆனா நான் ஒரு கபட வேஷத்தாரின்னு உங்களுக்கு அப்ப தெரியாது. உன் மனைவி கிட்ட போகும்போது கண்ணியமான முறையில போயிட்டு வரேன்னு கும்பிட்டன்னா ஒரு காம வெறி பிடிச்ச கயவன்னு. பாவம், அவளுக்கு அப்ப தெரியாது. உன் வீட்டுல சாப்பிட்ட கை கூட காயல. அன்னைக்கு ராத்திரியே உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்ய நினைச்சேன். அகிலாவை எப்படியும் அடையணும்னு தீர்மானிச்சேன். உண்மையிலேயே என் ஃப்ரெண்டு ரொம்ப அதிர்ஷ்டக்கா. அவன் ஒய்ஃபு என்னமா இருக்கா? அப்படியே கடிச்சு தின்னலாம்னு நினைக்கிறேன். ஏய், நினைக்கிறீங்க, நீங்க நினைக்கிறீங்க. என்னடா உளர்ற? நீங்க நினைக்கிறது தப்பு இல்லையேங்கிற. நீங்க நினைக்கிறதுக்கு அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணுமே. நம்ம தொழில் இருக்க சார், பாக்குறவங்களுக்கு ஒரு மயக்கம் தர்ற தொழில். என்னதான் புருஷன் ராஜா மாதிரி இருந்தாலும், ஒரு சினிமாக்காரனா இருந்தா, குடும்ப பொண்ணா இருந்தாலும் அவனுக்கும் ஒரு கிளுகிழுப்பு இருக்கத்தான் செய்யும். அதுவும் நீங்களும் ஒரு புகழ் வாய்ந்த நடிகர், உங்க பார்வை அந்த பொண்ணு மேல விழுந்ததுன்னா அது அவளோட அதிர்ஷ்டம். லெக்சரர் டவுனுக்கு போயிருக்காரு. குழந்தைகளை வேலைக்காரனும் இப்பதான் பண்ணையார் வீட்டுக்கு போயிருக்காங்க. சொர்க்கவாசல் திறந்திருக்கு. வெற்றியோட காரியத்தை முடிச்சிட்டு வா. நீங்களா? அவர் வெளியே போயிருக்காரு. அகிலா, உங்க லுக் இருக்கே அது சினிமா லுக். உங்க பாடி ஸ்கெட்ச் பியூட்டிஃபுல் ஸ்கெட்ச். இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு நண்பனோட மனைவி கிட்ட பேசுற பேச்சா இது? என் பேச்சுல எப்பவும் குறை இருக்காது. நீயும் பிடிவாதம் பிடிக்க போறவனும் இல்ல, நானும் விட போறவனும் இல்ல. சரிதா, வாடி. இருக்கமே, போயிடு. என்ன நெருங்காத, போயிடு. வேண்டாம், என்ன தொடாத. விடு, 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 விடு. ஐயோ, விடு. நண்பனுக்கு துரோகம் செய்ய நினைக்கிற நாய், உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இப்பவே போயிடு. இல்ல நீ உயிரோட திரும்ப மாட்டேன். அகிலா, எனக்கு பணியாதவங்க யாரும் நல்லா வாழ்ந்ததில்லை. உனக்கு அதே கதிதான். வர்றேன்.
ஆயிடுச்சான். கார் கொஞ்ச நேரத்துல வருமா, நம்மள உடனே ரெடியா இருக்க சொன்னாங்க. குட் ஐடியா. பழைக்கு பழை. மணி சீக்கிரம் நேரம் வரல. சீக்கிரம் சீக்கிரம் வண்டி வைங்க. மேனேஜர், என் ஃப்ரெண்ட் ராஜாட்ட லெட்டர் கொடுத்துருங்க சார். கிஷோர் ராஜா, நல்ல நேரத்துல வந்தேன். நான் ஊருக்கு புறப்பட்டேன். ஏன்னா திடீர்னு ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு, அதான் ஊருக்கு புறப்பட்டேன். இந்த லெட்டர். என்ன லெட்டர்? முக்கியமான விஷயம். நேர்ல சொல்றதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல, அதான் லெட்டர் எழுதி. அப்படி என்ன விஷயம்? நான் போனதுக்கு அப்புறம் பிரிச்சு படிச்சுட்டேன். பாய். ஆரிய நண்பன் ராஜாவுக்கு ஒரு அதிர்ச்சி தரும் சம்பவம் இரவு உன் வீட்டில் நடந்து விட்டது. நான் உன் வீட்டுக்கு சற்று நேரத்துக்கு முன் வந்திருந்தேன். வீட்டில் யாருமே இல்லை, உன் மனைவியை தவிர. எனவே திரும்பி விடலாம் என்று புறப்பட்டேன். உனது மனைவியோ நீ வருவதற்கு நேரமாகும் என்று கூறி என்னை நீ வரும்வரை அங்கு இருக்கும்படி கண்டிப்புடன் கூறவே நானும் வேறு வழியின்றி உனக்காக காத்திருந்தேன். ஆனால் திடீக்கிடும் அந்த விபரீதம் நடக்கும் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. உனது மனைவி திடீரென என கட்டிப்பிடித்து காதல் மொழி பேச ஆரம்பித்து விட்டாள். தடுத்த என்னை பலவந்தம் செய்ய ஆரம்பித்து விட்டாள். நானும் என்னால் முடிந்தவரை போராடி பார்த்தேன் தப்பிப்பதற்காக. ஆனால் அவளோ என்னை விடுவதாக இல்லை. என்ன செய்வது? நானும் மனிதன் தானே. கடைசியில் உனக்கு துரோகம் செய்யும்படி உன் மனைவி என்னை ஆளாக்கி விட்டாள். உன் முகத்தில் விழிக்கவே எனக்கு அவமானமாக இருக்கிறது. என்னை மன்னித்து விடு நண்பா, என்னை மன்னித்து விடு. இப்படிக்கு கிஷோர். கிஷோர், அட பாவி, என் அகிலா மேல அநியாயமா பழிய சுமத்தி எங்க வாழ்க்கையை கெடுத்துட்டியடா. நீ உருப்படியா? அவரோட அப்பா அயோக்கியம் என்ன? அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவரையே வேண்டான்னு சொல்ற? அனுவோட அப்பா அயோக்கியர்னா அனு என்ன தப்பு பண்ணா? அவளை ஏன் வேண்டாம்னு சொல்றோம்? உன் பிரச்சனையும் அவ பிரச்சனையும் ஒன்னாயிடாதுடா. உன் விஷயத்துல உறவே சரியில்லையே. அப்போ இவ விஷயத்துல முறையே சரியில்லையே. என்னடா முறை சரியில்லை? அப்ப பேசுறதுல என்ன முறை இருக்கு? ஒரு அயோக்கியனால நம்ம குடும்பமே செதறி போச்சு. அவனால உங்களுக்கு ஏன் நம்ம குடும்பத்துக்கே ஒரு பெரிய கலகம் ஏற்பட்டு போச்சு. அப்படிப்பட்ட ஒரு பாவியோட மருமகளா போறேன்னு சொல்றாள, இதுதான் முறையா? நீங்க அந்த பாவிக்கு சம்பந்தியா இருக்கணும்னு நினைக்கிறாள, இல்ல அதான் முறையா? நம்ம குடும்பத்தை அப்பா அனாதையாகிட்டு போயிட்டாரே, அதே மாதிரி உன் குடும்பத்தை நீயும் அனாதையாகிட்டு போயிடுவியா? கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே, அதே மாதிரி நீயும் பண்ணுவியா? ஒருத்தருடைய அப்பா இறந்து போயிட்டா அவருடைய அப்பாவைத்தான் எரிக்கணுமே தவிர மகனையும் சேர்த்து எரிக்க கூடாதுப்பா. நீ என்ன சொல்ற? அதான் அம்மாவும் மகளுமா பேசிட்டீங்களே, நீ நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? யார் பேசினா என்னப்பா, நியாயம் பேசணும். டேய், இன்ஸ்பெக்டருடைய அப்பா உங்க அம்மாவுடைய மானத்தை கெடுக்க வந்தாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் உன் தங்கச்சியுடைய மானத்தை காப்பாத்தி கொடுத்தாரு. இதுல யார் உயர்ந்தவரே? அதனால நம்ம குடும்பத்துக்கு பாதகம் புரிஞ்ச அப்பனை நினைச்சு சாதகம் புரிஞ்ச மகனை வெறுத்துட கூடாதுப்பா. உண்மைதான்மா. மிஸ்டர் ஜெயனை வெறுத்தது என் தப்புதான். செல்வி, அண்ணா, I'm sorry. அகிலா, நீங்களா? என்னங்க? அகிலா, என்ன மன்னிச்சிரு. உன் மேல அபாண்டமா பழி சுமத்திட்டேன். இப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. ஐயோ, என்னங்க இதெல்லாம்? வாங்க மிஸ்டர் ராஜசேகர். ஏய், மரியாதை பேசு. இவர் உங்க அப்பா. ஃபாதர், நான் டாக்டர் செல்வி, உங்களோட மக. செல்வியா? இப்போ நீ ஒரு டாக்டரா? ஐ எம் சோ ஹாப்பி. செல்வி, என்ன புதுசா உறவு முறை கொண்டாடுற? சும்மா என்ன, நீயாவது அப்பாவை பாத்துருக்க, நான் இப்பதானே புதுசா பாக்குறேன். கொஞ்ச நேரம் இரு. பரவாயில்ல, மனுஷனாதான் இருக்காருல்ல? நிறுத்துங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவில்ல. இவரை நீங்க அவமானப்படுத்தல, என்ன அவமானப்படுத்துறீங்க. பரவாயில்லம்மா, உனக்கும் இவங்களுக்கும்
நான் அவமானத்தை ஏற்படுத்தினேன் இல்லையா, அதை விடவா இது பெருசு. தட்ஸ் ஆல் ரைட். கண்ணு கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம். That's it. எங்க தாய் அன்னைக்கு பத்தினியான்னு கேட்டீங்க, உத்தமையான்னு கேட்டீங்க. இப்போதுக்கு வந்தீங்க. உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்தேன்ப்பா. உங்க அம்மாவுக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு பிராயச்சித்தம் செய்யறதுக்காக வந்தேன்ப்பா. நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, மன்னிச்சிடுங்க. என்னங்க இது? எழுந்துருங்க. இன்னைக்கு இங்க மன்னிப்பு கேட்பீங்க, நாளைக்கு ரெண்டாவது கொண்டாடிட்டு போய் மன்னிப்பு கேட்பீங்க. செல்வி, நீ நினைக்கிற தப்புமா. எனக்கு இருக்கிற ஒரு மனைவிதான், அது உங்க அம்மாதாம்மா, உங்க அம்மாதான். ஓ, அப்போ அனுவோட அம்மா யாரு? உங்க ஆசை நாய்க்கு. அப்ப சொல்லுங்க, அவங்க யாரு? அவ என் தங்கச்சிடா, என் தங்கச்சி. இலங்கையில சிங்களவாதிகளால அநியாயமா விதவையாக்கப்பட்ட என் தங்கச்சி தாண்டா அவ. என்ன டாடி டாடி சுத்திட்டு இருக்காளே அனு, அவளுக்கு நான் தாய் மாமன்டா, தாய் மாமன். பெத்த அப்பனுடைய முகத்தையே பார்க்காத அவ என்னத்தான் தன் சொந்த தகப்பனா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளுடைய தகப்பன் கொலை செய்யப்பட்ட துக்கம் அவளுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நானே என்ன அவளோட தந்தையா மாத்திக்கிட்டு அவளையும் அவளுக்கு இருக்கிற ஏராளமான சொத்துக்களையும் பாதுகாத்துட்டு வரேன். அவ்வளவுதான். தயவு செஞ்சு தங்கச்சியை தாரம் சொல்லி அது தலைகுடிய வச்சிடாதீங்க பிளீஸ். அட பாவி, உண்மை தெரியாம அவருடைய தியாக உள்ளத்துக்கு கலங்க கற்பிச்சுட்டேடா. என்னங்க என்னங்க, அவன் பேச்ச கேட்டு நானும் உங்களை தவற புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அப்பா, ஐம் சோ சாரி. என்னையும் மன்னிச்சிடுங்கப்பா. செல்வி, என்ன மாதிரி மன்னிப்பு கேட்க வேண்டியவன் நான் தான்மா, நீங்க இல்ல. செல்வன், செல்வன், செல்வன்.